சமஸ்கிருத மொழியில் அவை நடவடிக்கைகளை மொழிபெயர்ப்பது குறித்து கேள்வி எழுப்பிய திமுக எம்பி தயாநிதி மாறனை சபாநாயகர் ஓம் பிர்லா கடிந்து கொண்ட நிகழ்வு கவனம் பெற்றுள்ளது. மக்களவை நடவடிக்கைகளை சமஸ்கிருதம், மைதிலி, உருது உள்ளிட்ட மேலும் 6 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். அப்போது பேசிய தயாநிதி மாறன், எந்த மாநிலத்திலும் பேசப்படாத சமஸ்கிருத மொழிக்கு மொழிபெயர்ப்பு வசதியை வழங்கி மக்களின் வரிப்பணத்தை வீணாக்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர், பாரதத்தின் மூல பாஷை சமஸ்கிருதம் எனவும் 22 மொழிகளில் விவாதங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் போது உங்களுக்கு சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தியோடு மட்டும் என்ன பிரச்சனை எனவும் கடிந்து கொண்டார். தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி மக்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகியுள்ளதாக ஆளுநர் RN ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை IIT வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் RN ரவி, தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி மக்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகியுள்ளதாகவும், இதேபோன்று வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த மக்களும் மத்திய அரசின் திட்டங்களை பயன்படுத்தி வளர்ச்சி அடைய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.